Flipkart and Amazonல நமக்கு வந்து பார்த்தா ஃப்ரீடம் சேல் வந்து போயிட்டு இருக்கு. இந்த சேல் இப்போ வர 7ஆம் தேதி நமக்கு வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. இங்க பேங்க் ஆஃபர் பொறுத்தவரைக்கும் Amazonல வந்து STFC கார்டு யூஸ் பண்ணீங்க அப்ப 10% இன்ஸ்டன்ட் டிஸ்கவுண்ட் வந்து கிடைக்கும். அதே மாதிரி Flipkartல நமக்கு வந்து SB கார்டு யூஸ் பண்ணீங்க அப்ப 10% இன்ஸ்டன்ட் டிஸ்கவுண்ட் வந்து பார்த்தா கிடைக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு பேங்க் ஆஃபர் வந்து யூஸ் பண்ணுங்க. ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா 25,000 பிரைஸ்லேருந்து 50,000 பிரைஸ்க்குள்ள என்னென்ன பெஸ்ட்டான டிவைஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக பார்த்துடலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் 25,000 பிரைஸ்க்குள்ள என்னென்ன பெஸ்ட்டான டிவைஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன். ஒன்ஸ் அந்த வீடியோ அப்லோட் பண்ணிட்டேன் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன், மறக்காம செக் பண்ணி பாருங்க. ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன பெஸ்ட்டான டிவைஸ் இருக்குன்னு சொல்லி பார்த்துடலாம். பிஃபோர் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி Amazon என்னென்ன முக்கியமான டீல்ஸ் இருக்கோ அதெல்லாமே நம்ம டெலகிராம் குரூப்பில் அப்பப்போ அப்டேட் பண்ணிட்டு இருக்கேன். அதெல்லாம் நீங்கள் மிஸ் பண்ணக்கூடாதுன்னு நினச்சிங்க அப்படின்னா டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கங்க. ஸோ குரூப்க்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன், மறக்காம செக் பண்ணி பாருங்க. உங்கள் பட்ஜெட் வந்து கரெக்டாக 30,000 அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா என்னோட சாய்ஸ் வந்து கண்டிப்பாக மோட்டோட S70 ஃபியூஷன் தான். இந்த டிவைஸோட பேஸ் வேரியன்ட் 8+256 நமக்கு வந்து 28,000 அந்த பிரைசிங் வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்குது. இந்த டிவைஸ் நமக்கு ஒரு 3 கலர் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்குது. இங்கே டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் 6.78 இன்ச்சஸ் 1.5K கர்வ்ட் AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. இது கூட 144Hz ரெஃப்ரெஷ் ரேட் வந்து இருக்கு. எப்பவுமே நமக்கு இந்த கர்வ் டிஸ்பிளே வந்து நல்ல ஒரு ப்ரீமியமா இருக்கும். இங்கே டிஸ்பிளேட குவாலிட்டி நல்ல ப்ரீமியமா இருக்கு. தென் பர்ஃபார்மன்ஸ்க்கு Snapdragon 7S Gen 4 வந்து கொடுத்துருக்காங்க. தென் LPDDR4X RAM, தென் UFS 3.1 வந்து இருக்கு. இந்த டிவைஸோட பர்ஃபார்மன்ஸ் நம்ம டெய்லி யூசேஜுக்கு நல்லாவே இருக்கு. இங்கே பேட்டரி பொறுத்த வரைக்கும் 7000 mAh பேட்டரி வந்து இருக்கு. தென் 68 வாட்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் வந்து இருக்கு. இந்த டிவைஸ் ஃபுல் சார்ஜ் ஆகிறதுக்கு 1 மணி நேரம் 10 நிமிஷம் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஆகுது. நீங்கள் 1 டேக்கான பேட்டரி கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கும். தென் சாஃப்ட்வேர் பொறுத்த வரைக்கும் Halo UI பேஸ்ட் ஆன் Android 16 வந்து ரன் ஆகிட்டு இருக்கு. இங்கே ஒரு சில மோட்டோ ஃபீச்சர்ஸ்லாம் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கும். இந்த சாஃப்ட்வேர் நமக்கு நியர்லி ஒரு ஸ்டாக் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு வந்து யூஸ் பண்ணுறதுக்கு நல்லாவே இருக்கும். தென் கேமரா பொறுத்த வரைக்கும் 50 மெகாபிக்சலுக்கான ஒரு மெயின் கேமரா, ஒரு 13 மெகாபிக்சலுக்கான அல்ட்ரா வைட் லென்ஸ் வந்து இருக்கு. தென் 3-in-1 லைட் சென்சார் வந்து கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்ல 32 மெகாபிக்சலுக்கான செல்ஃபி கேமரா வந்து இருக்கு. இந்த டிவைஸ் எடுத்த கேமரா சாம்பிள்ஸ் வந்து பாருங்க. இந்த டிவைஸ்ல கேமரா அவுட்புட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. குறிப்பா அந்த பேக்ரவுண்ட் பிளர்லாம் நல்லா நேச்சுரலா வந்து இருக்கு. இந்த மோட்டோ S70 ஃபியூஷன் நமக்கு அண்டர் 30K வந்து பார்த்தா கண்டிப்பா நல்ல ஒரு ஆல்ரவுண்ட் டிவைஸா இருக்கு. ஸோ கண்டிப்பா இந்த டிவைஸ் வந்து வாங்கலாம். நெக்ஸ்ட் ஓப்போட K13 Turbo Pro. ஸோ இந்த டிவைஸ் கொஞ்சம் பழைய டிவைஸ் தான். பட் ஆனால் இந்த பிரைஸ் ஹைக்ல வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிவைஸ் இப்போ கண்டிப்பா நல்ல ஒரு வேல்யூ ஃபார் மணி டிவைஸா இருக்கு. இந்த டிவைஸோட பேஸ் வேரியன்ட் 8+256 நமக்கு 31,000 அந்த பிரைசிங் வந்து கிடைக்குது. இங்க டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் 6.8 இன்ச்சஸ் 1.5K AMOLED டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. இது கூட 120Hz ரெஃப்ரெஷ் ரேட் வந்து இருக்கு. இங்க பர்ஃபார்மன்ஸ்க்கு Snapdragon 8 Gen 4 வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கும். மோஸ்ட் நீங்க அதிகமாக கேம் ப்ளே பண்ணணும்னு நினைச்சீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த டிவைஸ் செட் ஆகும். குறிப்பா இந்த டிவைஸ்ல பேக் சைடில் நமக்கு ஒரு ஃபேன் வந்து இருக்கு. இந்த ஃபேன் நமக்கு வந்து 2 3 டிகிரி டெம்பரேச்சர் நமக்கு வந்து கம்மி பண்ணி கொடுக்குது. இங்க பேட்டரி பொறுத்த வரைக்கும் 7000 mAh பேட்டரி, தென் 18 வாட்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் வந்து இருக்கு. சாஃப்ட்வேர் பொறுத்த வரைக்கும் இந்த டிவைஸ் நமக்கு Android 15 லான்ச் ஆச்சு. இப்போ Android 16 வந்துருச்சு. இந்த டிவைஸ்க்கு நம்ம Android 17 மட்டும் தான் வந்து பார்த்தா கிடைக்கும். தென் கேமரா பொறுத்த வரைக்கும் பேக்ல 50 மெகாபிக்சலுக்கான ஒரு மெயின் கேமரா, ஃப்ரண்ட்ல 16 மெகாபிக்சலுக்கான செல்ஃபி கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நான் மோஸ்ட் அதிகமாக கேம் பிளே மல்டி டாஸ்கிங்லாம் பண்ணுவேன். எனக்கு 30,000 நல்ல பர்ஃபார்மன்ஸ் உள்ள டிவைஸ் வேணும்னு நினைச்சீங்க அப்படின்னா கண்டிப்பா ஓப்போட K13 Pro நல்ல ஒரு சாய்ஸா இருக்கு. நெக்ஸ்ட் எனக்கு ஒரு சாம்சங் டிவைஸா வேணும்னு நினைச்சீங்க அப்படின்னா சாம்சங்கோட A56 வந்து பார்த்தா கண்டிப்பா செக் பண்ணி பார்க்கலாம். இந்த டிவைஸோட பேஸ் வேரியன்ட் 8+128 நமக்கு வந்து இப்போ 35,000 கிட்ட போயிட்டு இருக்கு. பட் இந்த சேல்ல 32,000 அந்த பிரைசிங் வந்து கிடைக்குது. இங்க டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் 6.7 இன்ச்சஸ் ஃபுல் HD ப்ளஸ் சூப்பர் AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. 120Hz ரெஃப்ரெஷ் ரேட் வந்து இருக்கு. இங்க பர்ஃபார்மன்ஸ்க்கு Exynos 1580 ப்ராசஸர் வந்து இருக்கு. தென் பேட்டரி பொறுத்த வரைக்கும் 5000 mAh பேட்டரி, தென் 45 வாட்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் வந்து இருக்கு. சாஃப்ட்வேர் பொறுத்த வரைக்கும் Android 16 பேஸ்ட் ஆன் One UI 8.5 ரன் ஆயிட்டு இருக்கு. கேமரா பொறுத்த வரைக்கும் பேக்ல ட்ரிபிள் கேமரா செட்டப் வந்து கொடுத்துருக்காங்க. 50 மெகாபிக்சலுக்கான ஒரு மெயின் கேமரா, ஒரு 12 MP அல்ட்ரா வைட் லென்ஸ், தென் 5 மெகாபிக்சலுக்கான மேக்ரோ கேமரா வந்து இருக்கு. தென் ஃப்ரண்ட் 12 மெகாபிக்சலுக்கான செல்ஃபி கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. இங்க நம்ம சாம்சங் A56ல வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பெஸ்ட்டான பர்ஃபார்மன்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட முடியாது. பட் ஆனால் உங்களுக்கு ஒரு சாம்சங் டிவைஸ் தான் வேணும், எனக்கு சாம்சங் One UI ரொம்ப பிடிக்கும் நினைச்சீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த A56 வந்து இந்த பிரைஸ்க்கு வாங்கலாம். நெக்ஸ்ட் OnePlus Nord CE6. ஸோ இந்த டிவைஸோட பேஸ் வேரியன்ட் 8+128 நம்ம 32,000 அந்த பிரைசிங் வந்து கிடைக்குது. இங்க டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் 6.78 இன்ச்சஸ் ஃபுல் HD ப்ளஸ் 1.5K AMOLED டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. இங்க டிஸ்பிளேயோட குவாலிட்டி இன்டோர் அண்ட் அவுட்டோர் ரெண்டுமே நல்லாவே இருக்கு. இங்க டிஸ்பிளேல இந்த பெசல்ஸ் பொறுத்த வரைக்கும் ரொம்ப மினிமல் பெசல்ஸா வந்து கொடுத்துருக்காங்க. பர்ஃபார்மன்ஸ்க்கு Snapdragon 7S Gen 4 வந்து கொடுத்துருக்காங்க. இது கூட LPDDR4X RAM வந்து இருக்கு. தென் UFS 3.1 வந்து கொடுத்துருக்காங்க. தென் பேட்டரி பொறுத்த வரைக்கும் 8000 mAh ஒரு பெரிய பேட்டரி வந்து கொடுத்துருக்காங்க. தென் 18 வாட்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் வந்து இருக்கு. இந்த டிவைஸ் நம்ம ஃபுல் சார்ஜ் ஆகிறதுக்கு 1 மணி நேரம் 27 நிமிஷம் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா இங்க பேட்டரி பேக்கப் பொறுத்த வரைக்கும் நம்ம 2 டேஸ் கிட்ட வந்து பார்த்தா கண்டிப்பா எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். சாஃப்ட்வேர் பொறுத்த வரைக்கும் Android 16 பேஸ்ட் ஆன் Exynos 16 வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு. இந்த டிவைஸ்ல Exynos யூஸ் பண்றதுக்கு ரொம்ப ஸ்மூத்தா வந்து இருக்கு. கேமரா பொறுத்த வரைக்கும் 50 மெகாபிக்சலுக்கான ஒரு மெயின் கேமரா, தென் 2 MP ஒரு அசிஸ்டன்ட் கேமரா வந்து இருக்கு. ஃப்ரண்ட்ல 32 மெகாபிக்சலுக்கான செல்ஃபி கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டிவைஸ்ல கேமரா பர்ஃபார்மன்ஸ் அந்த அளவுக்கு பெஸ்ட் அப்படின்னு சொல்லிட முடியாது. ஒரு டீசென்டான போட்டோஸ் நமக்கு வந்து கிடைக்குது. இந்த டிவைஸ் மெயினா நமக்கு வந்து பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கு. இந்த டிவைஸ்ல ப்ராசஸர் பொறுத்த வரைக்கும் Snapdragon 7S Gen 4 வந்து கொடுத்துருக்காங்க. பட் இதே சேம் ப்ராசஸர் தான் நம்ம மோட்டோட S70 ஃபியூஷன்லயே வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு. இங்க பிரைஸ் டிஃபரன்ஸ் பொறுத்த வரைக்கும் 4000 வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு. இங்க நம்ம CE6ல வந்து பார்த்தீங்கன்னா Exynos யூஸ் பண்றதுக்கு ரொம்ப சூப்பராகவே இருக்கும். அதுக்கப்புறம் இங்க
8000 mAh பெரிய பேட்டரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ கண்டிப்பாக பேட்டரி பேக்கப் 2 days கிட்ட எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ நல்ல ஒரு பேட்டரி பேக்கப் அதுக்கப்புறம் சாஃப்ட்வேர் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த டிவைஸ் யூஸ் பண்ணலாம். பட் இந்த டிவைஸ் நமக்கு 2 ப்ராப்ளம் வந்து இருக்கு. ஒன்று, இந்த டிவைஸில் வந்து அல்ட்ரா வைட் ஆங்கிள் லென்ஸ் வந்து பார்த்தா கிடையாது. அதுக்கப்புறம் சாஃப்ட்வேர் அப்டேட் பொறுத்த வரைக்கும் ஜஸ்ட் 2 years தான் வந்து பார்த்தா கொடுக்குறாங்க. அதாவது Android 17 வந்து கிடைக்கும், 18 வந்து கிடைக்கும். அதுக்கப்புறம் எந்த அப்டேட் வந்து கிடைக்காது. ஓகே, நெக்ஸ்ட் நத்திங்லேருந்து ஒரு ஃபோன் வேணும்னு நினச்சிங்க அப்படின்னா ரீசெண்டாக லான்ச் ஆன நத்திங் ஃபோன் 4B வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு. ஸோ இந்த டிவைஸ் பற்றி ஒரு ஃபுல் டெடிகேட்டட் வீடியோ வந்து போட்டிருக்கோம், லிங்க் கீழே இருக்கு, செக் பண்ணி பாருங்க. இந்த டிவைஸ் நமக்கு வந்து 8+120 நமக்கு வந்து 37,000 அந்த பிரைசிங் வந்து கிடைக்குது. இங்கே டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் 6.77 inches ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் AMOLED டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. இது கூட 120 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட் வந்து இருக்கு. பட் இந்த டிவைஸில் அந்த கீழே பெசல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கு. பர்ஃபார்மன்ஸ்க்கு Snapdragon 6 Gen 4 வந்து கொடுத்துருக்காங்க. இது கூட LPDDR4க்கான RAM வந்து இருக்கு. இங்கே UFS 2.2 தான் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. இங்கே டெய்லி யூசேஜுக்கு நல்லாவே இருக்கும். இங்கே BGMI நம்ம 120 FPS சொல்ல முடியுது, ஓரளவுக்கு டீசெண்டாக இருக்கு. பேட்டரி பொறுத்த வரைக்கும் 6000 mAh பேட்டரி, தென் 33 வாட்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் வந்துருக்கு, தென் 75 வாட்ஸ்க்கான ரிவர்ஸ் சார்ஜிங் சப்போர்ட் வந்துருக்கு. இந்த டிவைஸ் நம்ம ஃபுல்லாக சார்ஜ் ஆகிறதுக்கு 1 மணி நேரம் 40 நிமிஷம் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஆகுது. ஸோ நீங்கள் ஹெவி யூசேஜ் பண்ணாலும் 1 டேக்கான பேட்டரி லைஃப் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கும். சாஃப்ட்வேர் பொறுத்த வரைக்கும் நத்திங் OS 4.1 வந்து இருக்கு, Android 16 வந்து பேஸ் பண்ணது. கேமரா பொறுத்த வரைக்கும் பேக்கில் 50 மெகாபிக்சலுக்கான ஒரு மெயின் கேமரா, ஒரு 8 MP அல்ட்ரா வைட் ஆங்கிள் லென்ஸ் வந்து இருக்கு. ஃப்ரண்ட்டில் 16 மெகாபிக்சலுக்கான செல்ஃபி கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. இந்த டிவைஸ் எடுத்து சில கேமரா சாம்பிள்ஸ் வந்து பாருங்க. இங்கே டே லைட் கண்டிஷனில் பெட்டரான ஃபோட்டோஸ் நமக்கு வந்து கிடச்சி. குறிப்பாக போர்ட்ரேட் இமேஜ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ நான் வாங்கின ஒரு நத்திங் டிவைஸ் தான் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா மட்டும் சூஸ் பண்ணுங்க. ஸோ மற்றபடி இந்த டிவைஸ் ஸ்கிப் பண்ணுறது ரொம்ப நல்லது. ஓகே, நெக்ஸ்ட் 2 ஆல்ரவுண்டர் சூப்பர் ஃபோன்ஸ் வந்துருக்கு. ஒன்று நமக்கு வந்து Redmi Turbo 5. ஸோ இந்த டிவைஸ் 8+256 நம்ம பேங்க் ஆஃபரில் போக 36,000 அந்த பிரைசிங் வந்து பார்த்தா கிடைக்குது. இங்கே டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் 6.59 inches 1.5K AMOLED டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. இது கூட 120 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட் வந்து இருக்கு. இங்கே டிஸ்பிளேட குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் நல்லாவே இருக்கு. இங்கே டிவைஸோட பெசல்ஸ் பொறுத்த வரைக்கும் ரொம்ப மினிமல் பெசல்ஸாக வந்து கொடுத்துருக்காங்க. பர்ஃபார்மன்ஸ்க்கு MediaTek Dimensity 800 Ultra வந்து பார்த்தா கொடுத்துருக்காங்க. இந்த டிவைஸோட டெஸ்டிங் ரிசல்ட் வந்து பாருங்க. இங்கே டெய்லி யூசேஜான மல்டி டாஸ்கிங், கேம் பிளே எல்லாமே சூப்பராக ஹேண்டில் பண்ணும். ஸோ குறிப்பாக உங்கள் பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப அதிகமாக வேணும்னு நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த டிவைஸ் சூஸ் பண்ணலாம். நீங்கள் ஒரு 30 மினிட்ஸ்க்கு மேலே கேமில் ப்ளே பண்ணுறீங்க அப்படின்னா அந்த டைம் டிவைஸ் நல்லாவே ஹீட் ஆகுது. பேட்டரி பொறுத்த வரைக்கும் 7540 mAh பேட்டரி வந்து இருக்கு. தென் 100 வாட்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் வந்து இருக்கு. தென் 27 வாட்ஸ்க்கான ரிவர்ஸ் சார்ஜிங் சப்போர்ட் வந்து இருக்கு. இந்த டிவைஸ் நம்ம ஃபுல்லாக சார்ஜ் ஆகுது 1 மணி நேரம் 10 நிமிஷம் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஆகுது. ஸோ 1 டேக்கான பேட்டரி லைஃப் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கும். சாஃப்ட்வேர் பொறுத்த வரைக்கும் HyperOS 3.0 வந்து இருக்கு, Android 16 வந்து பேஸ் பண்ணது. இங்கே கேமரா பொறுத்த வரைக்கும் 50 மெகாபிக்சலுக்கான ஒரு மெயின் கேமரா, ஒரு 8 MP அல்ட்ரா வைட் ஆங்கிள் லென்ஸ் வந்து இருக்கு. ஃப்ரண்ட்ல 20 மெகாபிக்சலுக்கான செல்ஃபி கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. இங்கே நம்ம Redmi Turbo 5ல வந்து பார்த்தீங்கன்னா டிசைன் நல்லா இருக்கு, பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே நல்லாவே இருக்கு. பட் நம்ம கொஞ்சம் ஹெவியான கேம்ல கொஞ்சம் லாங் டைம் விளையாடும்போது ஹீட்டிங் வந்து பார்த்தா கண்டிப்பாக நல்லாவே நோட்டீஸ் பண்ண முடியுது. ஓகே, நெக்ஸ்ட் OnePlus Nord 6. ஸோ பெருசாக பேங்க் ஆஃபர் எதுவும் கிடையாது. இங்கே பேஸ் வேரியன்ட் பொறுத்த வரைக்கும் 8+256 நமக்கு இப்போ 43,000 கிடைச்சிட்டு இருக்கு. பட் இந்த சேலில் 42,000 அந்த பிரைஸ்க்கு வந்து கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இங்கே டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் 6.78 inches 1.5K AMOLED டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. இது கூட 165 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட் வந்து இருக்கு. இங்கே டிஸ்பிளேட குவாலிட்டி ரொம்ப சூப்பராகவே இருக்கு. பர்ஃபார்மன்ஸ்க்கு Snapdragon 8 Gen 4 வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. LPDDR5க்கான RAM வந்து இருக்கு. தென் UFS 4.1 வந்து கொடுத்துருக்காங்க. இங்கே டெய்லி யூசேஜான கேம் பிளே, மல்டி டாஸ்கிங் எல்லாமே கரெக்டாக இருக்கும். இங்கே BGMI நம்ம 120 FPS வர முடியும். இங்கே பேட்டரி பொறுத்த வரைக்கும் 9000 mAh பேட்டரி, தென் 18 வாட்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் வந்து இருக்கு. தென் 27 வாட்ஸ்க்கான ரிவர்ஸ் சார்ஜிங் சப்போர்ட் வந்து இருக்கு. இந்த டிவைஸ் நம்ம ஃபுல்லாக சார்ஜ் ஆகிறதுக்கு 1 மணி நேரம் 46 நிமிஷம் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஆகுது. ஒன்ஸ் ஃபுல் ஆயிடுச்சு அப்படின்னா 2 டேஸ்க்கான பேட்டரி பேக்கப் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கும். சாஃப்ட்வேர் பொறுத்த வரைக்கும் Oxygen 16 பேஸ்ட் ஆன் Android 16 வந்து ரன் ஆகிட்டு இருக்கு. இங்கே 4 இயர்ஸ்க்கான மேஜர் ஆண்ட்ராய்ட் அப்டேட், தென் 6 இயர்க்கான செக்யூரிட்டி பேட்ச் கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்கே Oxygen யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஸ்மூத்தாக வந்து இருக்கு. கேமரா பொறுத்த வரைக்கும் பேக்கில் டூயல் கேமரா செட்டப் வந்து இருக்கு. ஃப்ரண்ட்ல 32 மெகாபிக்சலுக்கான செல்ஃபி கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. இதில் எடுத்து சில கேமரா சாம்பிள்ஸ் வந்து பாருங்க, ஓரளவுக்கு நல்ல ஃபோட்டோஸ் நமக்கு வந்து கிடைக்குது. இந்த OnePlus Nord 6ல பெருசாக குறை சொல்கிற அளவுக்கு எதுவுமே வந்து பார்த்தா கிடையாது. கண்டிப்பாக நல்ல ஒரு ஆல்ரவுண்டர் டிவைஸ் தான் இது. ஸோ இந்த டிவைஸ் பற்றி ஒரு ஃபுல் டெடிகேட்டட் வீடியோ வந்து போட்டிருக்கோம், லிங்க் கீழே இருக்கு, மறக்காம செக் பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் சாம்சங் வந்து ஒரு ஃபிளாக்ஷிப் டிவைஸ் வாங்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா சாம்சங்கோட S25 FE வந்து செக் பண்ணி பார்க்கலாம். பட் இந்த டைம் இந்த டிவைஸ் வந்து பெருசாக ஆஃபர் வந்து இல்லை. இங்கே 8+128 நம்ம பேங்க் ஆஃபரில் போக 48,000 அந்த பிரைஸ் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. இங்கே டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் 6.7 inches ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் டைனமிக் AMOLED 2X டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. இது கூட 120 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட் வந்து இருக்கு. இங்கே பர்ஃபார்மன்ஸ் பொறுத்த வரைக்கும் Exynos 2400 வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. பேட்டரி பொறுத்த வரைக்கும் 4900 mAh பேட்டரி, தென் 45 வாட்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் வந்து இருக்கு. தென் சாஃப்ட்வேர் பொறுத்த வரைக்கும் லேட்டஸ்டான 1.8.5 ரன் ஆகிட்டு இருக்கு. Android 16 வந்து பேஸ் பண்ணது. இந்த டிவைஸ்க்கு இன்னும் நம்ம ஒரு 5 இயர்ஸ்க்கான சாஃப்ட்வேர் அப்டேட் நமக்கு வந்து கிடைக்கும். கேமரா பொறுத்த வரைக்கும் 50 மெகாபிக்சலுக்கான ஒரு மெயின் கேமரா, 12 மெகாபிக்சலுக்கான அல்ட்ரா வைட் ஆங்கிள் லென்ஸ், தென் 8 MP டெலஃபோட்டோ லென்ஸ் வந்து இருக்கு. ஃப்ரண்ட்ல 12 மெகாபிக்சலுக்கான செல்ஃபி கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு சாம்சங்ல இருந்து ஒரு டிவைஸ் வேணா மட்டும் சூஸ் பண்ணுங்க. ஸோ மற்றபடி Nord 6 ஆர் Redmi Turbo 5 இன்னும் கூட கொஞ்சம் பெட்டரான டிவைஸாக இருக்கு. ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்த்த எல்லா டிவைஸ்க்கான ஃபுல் ரிவ்யூ வீடியோ வந்து நம்ம சேனல் வந்து போட்டிருக்கோம். எல்லா வீடியோக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்கேன், மறக்காம செக் பண்ணி பாருங்க. அதுக்கப்புறம் இந்த டிவைஸ்க்கான லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா கீழே வியூ ப்ராடக்ட்ல வந்து இருக்கு. அதே மாதிரி டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கு, மறக்காம செக் பண்ணி பாருங்க. அதுக்கப்புறம் டிவைஸ் பற்றி ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கீழே மறக்காம
கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக ஆன்சர் பண்ணுறேன். ஓகே ஸோ கைஸ், ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னு நினச்சிங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. தென் இதே மாதிரி வீடியோஸ் பார்க்குறதுக்கு கீழே இருக்கிற பட்டன் கிளிக் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான், சந்திக்கிறேன். See you guys, bye, have a nice day.